அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட இருந்து அங்கன்வாடி நேர்முக தேர்வுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இன்டர்வியூ லெட்டர் வந்துக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏன் வரலன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 21/5/2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா யார் செலக்ட் ஆகிறா ரிஜெக்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மாற்ற போயிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவோம். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு அடுத்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் வாங்க. எந்த மாதிரி கொஸ்டினுக்குன்னு சொல்லி நான் பார்க்கலாம். அங்கன்வாடி நேர்காணல் 2025 பார்த்தீங்கன்னா 21/5/2025 இன்னைக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு மணி நேரம் முன்னாடியே போயிடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 21/2025 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது கேட்டிருக்காங்க, சுய விவரம் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரு, குடும்பம், எங்கேருந்து வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்களா, இருந்துச்சுன்னா எத்தனை குழந்தைன்னு சொல்லி கேட்டாங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டாங்களா. இருக்குதுன்னு சொன்னீங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்குன்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையோட வயசு பார்த்தீங்கன்னா 3 வயசுக்கு மேலே இருக்குதா, இல்லை உள்ள இருக்குதா, இல்லை குழந்தை இல்லையா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆன்சர் கொடுத்தாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்குதுன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா 3 வயது ஆகும்போது இப்போ 5ஆவது 10ஆவது எத்தனாவது படிக்கட்டும், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3 வயது ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு அனுப்புனீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா 3 வயசு ஆகும்போது நான் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பணும்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பல, ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் வேலை கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டாங்களாம். நல்லா நோட் பண்ணிங்க. எங்கே சுற்றி எங்கே பார்த்தீங்கன்னா கேள்வி எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி ஆன்சர் கொடுப்பீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சூழ்நிலை எப்படி பார்த்தீங்கன்னா புரிஞ்சு அந்த இடத்துல பதில் சொல்லணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கங்க. அடுத்து அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா என் குழந்தை பார்த்தீங்கன்னா 3 வயசுக்கு ஆகும்போது நான் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டாங்களாம். அங்கன்வாடிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பலன்னு சொன்னாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் முடிச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உங்கள் குழந்தைங்க அனுப்பலாம், ஆனால் அங்கன்வாடி வேலை மட்டும் வேணுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சுட்டாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை பார்த்தீங்கன்னா அனுப்பணும்னு சொன்னால் அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டாங்களாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னா அனுப்புறதுக்கான டைம் கேட்டிருக்காங்க. உங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் எந்த டைமுக்கு அனுப்புவீங்க, எந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரீங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியோட டைமிங் 9லிருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி கற்பிப்பது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது, வேற பார்த்தீங்கன்னா சாட் மொழியும் சொல்லிக் கொடுக்கறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12லிருந்து 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கிறது, அடுத்து 1லேருந்து பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் தூங்க வைக்கிறது, 3லேருந்து 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வச்சாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் கொடுத்தாங்களாம். அடுத்த கொஸ்டின் போயிட்டாங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி என்றால் என்ன தெரிஞ்ச சொல்லுன்னு கேட்டாங்களாம். அங்கன்வாடியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி பார்த்தீங்கன்னா கற்பிப்பது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து கொடுத்து அதோட விகிதத்தை பார்த்தீங்கன்னா குறைக்கிறது, கர்ப்பிணி பெண்களை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கிறது, ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவ விட்டு போனாங்களா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வருகை பதிவேடு. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அங்கன்வாடி உதவியாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போ வராங்க, இப்போ என்னைக்கு லீவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருகை பதிவேட்டில் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கிட்ட இருந்து வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்றாங்களா பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியோட வேலை. இது இல்லாத அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொன்னாங்களாம். இது மாதிரி ஆன்சர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஓகேன்னு சொன்னாங்களாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் கர்ப்பமாக இருந்தபோது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியிலேருந்து எந்த மாதிரி கவனித்தான்னு சொல்லி கேட்டாங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொன்னீங்க. என்ன கர்ப்பிணி பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கவனித்தல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க. இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் சேர்ந்து விசாரித்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட உடல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதா, எவ்வளோ ஏறிக்குது, ரொம்ப அதிகமாக ஏறுதா, இதெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்காணித்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு சத்துமாவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. குழந்தை பிறந்த பின்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சத்துமாவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குதா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விசாரிப்பாங்க. அப்படி குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு ஊட்டச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முறையாக வந்து பார்த்தீங்கன்னா செக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறீங்களா இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விசாரினாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விசாரணை செஞ்சாங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் எது செய்யணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அதோட அளவு எதுன்னு கேட்டாங்களாம். 30 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். இந்த மாத்திரை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, உடல் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். அதனால ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரக்கும். அப்போ அதிகமாக சுரக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறதுக்கு இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களாம். இந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் நல்லா சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தான். அளவுக்கு மீறினா வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொண்டு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லிகிராமு. இதோட கம்மியாக இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதோட வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் பரிந்துரை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிடக்கூடாது இந்த மாத்திரை அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போலிக் ஆசிட் மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் இருக்கட்டும், நீங்கள் ப்ரைவேட் போயிருந்தாலும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது எதற்காக கொடுத்தாங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்களாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தையோட வளர்ச்சிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வளர்ச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 5mg இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ச்சி ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்துச்சுன்னா டெய்லி நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோ இது மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்வியூ லெட்டர் இன்னும் வரலன்னு சொன்னீங்க. இன்டர்வியூ லெட்டர் ஏன் வரல, எதனால் வரல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் அடுத்த வீடியோ போட போகிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு டைம் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.